அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவங்க திரும்ப எங்கேருந்து வந்தாங்களோ, கைலாயத்திலேருந்து வந்தவர்கள் தான் நம்ம அருளாளர்கள்லாம். அவங்க திரும்ப கைலாயத்துக்கு எழுந்தவருடைய நாள் தான் இந்த குருபூசை நாள். ஏன் நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறது இல்லை? நம்ம யாராவது பிறந்த நாள் நம்ம அடியார்கள் கொண்டாடுறோம், நம்ம நாயன்மார்களுக்குன்னா இல்லை. அவங்க முக்தி நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் பிறவாமையே கேட்டவங்க. போதும், நம்ம வந்துட்டோம், பிறந்துட்டோம், வந்ததோட நோக்கம் நிறைவேறிட்டது அப்படின்னா என்ன செய்வாங்க? இறைவனோட திருவடிக்கு போயிடணும், மீண்டும் பிறவி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால்தான் இறைவனோட திருவடியை அடைந்த நாளை நம்ம குருபூசையாக கொண்டாடணும். அப்படின்னா படுத்து தன்னோட திருவடியை தூக்கி அவரோட திருமுடியில வச்சுட்டாரு தலை மேல. இவருக்கு அப்பயும் தெரியல, உணர முடியல. என்னையா நீங்க இருக்கின்றீங்கன்னு கேட்டாரு. இவர் ஐயா தள்ளாமை வயதாயிருச்சு, நிதானம்ல தெரியல, சரி அப்படின்ட்டு இவர் எழுந்து போய், வயதானவர் எழுந்து போகும்போது இவர் எழுந்து போய் வேற பக்கமா படுத்துட்டார் சுந்தரர். இவர் திரும்பி அங்க போய் திருவடியை கொண்டு போய் வச்சார். என்னையா நீ பலகாலம் என்னை மிதிச்சுட்டே இருக்கே அப்படின்னு சொன்னாரு. இந்தமா என்னைய தெரியல அப்படின்னாரு. நான் பார்த்தா திருவடி தீட்கைய கேட்காமலே வந்து சுந்தரருக்கு தன்னோட திருவடியை கொண்டு போய் தலைமையில வச்சார். சொல்றாருல மாணிக்கவாசகர், என்னையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அந்த திருவடி இருக்கே, அந்த திருவடியை நான் தலைமையில வைத்த உடனே இதுவரைக்கும் நான் எதையெல்லாம் துணைன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதையெல்லாம் துறந்து ஒழிந்தேன். ஏதாச்சும் நம்ம கூட வருவா? அப்ப யார் வருவா? குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார்? உயிர் கொண்டு போகும் பொழுது அவர் ஒருத்தர் தான் வருவாராம், வேற யாரும் வரமாட்டாங்களாம். பயக்காதப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதனால இத்தனை நாளா நான் எதையெல்லாம் துணையா நினைச்சிட்டு இருந்தனோ அதையெல்லாம் இங்க நமக்கு துணை இல்லை, இறைவனோட திருவடி ஒண்ணுதான் நமக்கு துணைன்னு தெரிஞ்சிச்சவர். அது மாதிரி இவர் வந்து திருவடியை கொண்டு போய் அவர் தலை மேல வழியே கொண்டு போய் வச்சார். அது மாதிரி மாணிக்கவாசகர் குதிரை வாங்க போகும்போது திருப்பரந்துறையில உட்கார்ந்து வழியே ஆட்கொண்டு திருவடியை வச்சார். ஆனா பல தடவை கேட்பார் நாவுக்கரசர், திருவடியை என்னோட தலை மேல வைக்கக்கூடாதா அப்படின்னு பல தடவை கேட்டு, அப்புறம் நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்லி நல்லூர்ல வந்து திருவடி சுற்றுவார் நாவுக்கரசர். இவர் கேட்காமலே எல்லாமே கிடைக்குது சுந்தரர். ஏன்னா நண்பர்ல மேல இருந்து தானே அனுப்புறாரு, நண்பர் இல்லையா? அதனால இப்படி இருக்கும்போது அவர் திருவாரூர் வர்றார். திருவாரூர் நமக்கெல்லாம் தெரியும், பஞ்சபூத தலங்கள்ல மண்ணுக்குரிய தலம், பிறக்க முக்தி. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம நம்பியாளர் பாடியிருக்காரு. அந்த திருவாரூருக்கு வர்றாரு. திருவாரூர்ல வந்து அந்த மேலே பார்த்த 2 பெண்கள்ல ஒரு அம்மா வந்து அங்க பிறந்திருக்காங்க. கமலினின்ற அம்மா வந்து பறவை நாச்சியாராக அவதாரம் பண்ணி இருக்காங்க. இப்ப இவர் கோயிலுக்கு போறாரு, அங்க மேல எப்படி பார்க்க வச்சாரு, அதே மாதிரி இங்கேயும் பார்க்க வைக்கணும். எல்லார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியாமதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட கருத்து என்னன்னா, உன்னோட அடியார் கூட்டத்தோட என்னை நடுவில் வச்சிரு, எப்படியாவது அவங்க என்னை தள்ளிட்டு போய் கைலாயத்துல சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்றாருல. அதுபோல இவரும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து வணங்காம கோயிலுக்குள்ள போயிட்டார் சாமி கும்பிட்டு. அப்ப இவருக்கு வந்ததே கோபம். யாருக்கு? முரண்மீண்டருக்கு. இந்த அடியாறுகளை வணங்க தெரியாத சுந்தரனை இவர் நண்பரா ஏத்துக்கிட்டாராம். 2 பேர் நண்பர்னு இவருக்கு தெரியும்ல. அடியார்களே வணங்க தெரியாத இந்த சுந்தரனும் பிறகு இந்த சிவபெருமானும் பிறகுட்டார். இந்த 2 பேருமே எனக்கு வேண்டாம், இந்த சுந்தரனும் வேண்டாம், இந்த சிவபெருமானும் வேண்டாம் அப்படிங்கிற கோபம் வந்துச்சு அவருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடியார்களை கண்டோடனே வணங்கணும். அதுதான் நம்ம ரொம்ப பெருசா வணங்க வேணாம், காலில் விழுந்து வணங்க வேணாம். ரொம்ப ஒன்று பார்த்தா வந்து திருச்சி சம்பளம் நல்லா இருக்கீங்களா
இந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம பெரிய புராணம் சொல்ல, அடியார்களை கண்ட உடனே வணங்கணும் அப்படின்னு சொல்லி. வணங்காம போனதுனால இவர் விரண்மீண்டர் சுந்தரனும் வேணாம் சிவபெருமானும் வேணான்ட்டார். இப்ப சுவாமி உள்ள சொன்னாரு, பா சுந்தரா கோவமா இருக்காரு விரண்மீண்டர், அங்க அடியார்கள்லாம் இருக்காங்க தேவாசிரிய மண்டபத்துல, நீ நேர போய் அவங்க கிட்ட சென்று அவங்கள பாடு. இப்பதான் இவர் கைலாயத்திலிருந்து வந்த நோக்கம் நிறைவேறப்போம். எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறப்போம். அப்ப நான் என்ன பாடுறது, அடியார்கள்லாம் கோபமா இருக்காங்க, அங்க போய் என்ன செய்யறதுன்னு சாமியே அடி எடுத்து கொடுக்குறாரு. ஆரூர் பெருமாள் அடி எடுத்து கொடுக்குறாரு. தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் அடியேன், அப்படி பாடு அடியார்களை அப்படின்னு சொன்னாராம். அப்படியே வந்தார். உள்ளிருந்து இப்படி அடியார்களை பார்த்து பாதத்துல விழுந்து பணிந்து எழுந்து தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு கண்டிக்க போனோம். எல்லாரும் 7ஆம் திருமுறையில திருத்தொண்ட தொகை எடுத்துக்கலாம். ஏழுல 39 தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்தில் குயவனார் கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாதன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் இடைமடிந்த வேளம்பி எரிபத்தர் கடியேன் ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன் களைமடிந்த சீர்நந்தி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் படிந்த தோல் வள்ளல் மாடங்கள் யாரும் எந்தாத பாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அடைமணிந்த புனல் மங்கை ஆடாய கடியேன் ஆரூரில் அம்மாடுகாடே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு கொண்டதும் அடியார்க்கும் அடியேன் திருவேதி வழிபடாடுத்த வெறுந்தெடுந்த தாதைகள் வழுதினாள் எரிந்த அம்மையாள் அடிச்சண்டி பெருமாளும் கடியேன் ஆரூரில் அம்மாடுகாடே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குணச்சிறை அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குருவர்க்கும் பேயார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் பொழி புரட்டும் சாஸ்திரமங்கை நீடனக்கடியேன் அருநம்பின் அடிகல்வி அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காரே பம்பராமரி மலர்நார மலரும் மது மலர் குன்றையான் அடியனார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயமோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் சம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன்
சம்பரான் சோமாசிமாரனுக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மாடு பாடே மார்கொண்டவனமுடையழுமை வங்கங்களே மரமாது கல்லெறிந்த சாக்கியத்தும் அடியே நீர்கொண்ட புகழ் வெள்ள சிற புடிக்கும் அடியே செங்காட்டம் குடிவேய சிறு தொண்டர் கடியே காற்குண்ட கொடை கலரிக்கணி பார்க்கும் அடியேன் கடற்காடி கனகாதம் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் பூக்கம் கலந்திருக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காடே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொய் கருவு துண்டிய புகழ் சோழ கடியே நீயடியான சிங்க முனையறைய கடியே இறை சொல்கடலாகை அதிமத்த கடியே கையடிந்த வழி சிலகை கம்பன் கடிகள் கடை சக்தி வருஜய பொன்னடியார்க்கும் அடியே ஐயடிகள் பாடவர் பொன்னடியார்க்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மாடு பாடே நரை கண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த கணப்புள்ள கண்ணிக்கும் தாரிக்கும் அடியே இறை கொண்ட சிந்தையாண்டில் வேடி வென்ற இன்ற சீரடுவார் நடியார்க்கும் அடியே குறை கொண்ட செம்பவளம் சோதி பொன்மடிலை வாயிலானடியார்க்கும் அடியே அரை கொண்ட வேல் நம்பி முறையடுவார் அடியே ஆரூரனாரூரில் அம்மானுக்காடே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் ஆடவர் புகழ் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் கடல் சூழ்ந்த காணந்து இடம் பதிக்கும் தந்தை மன்னவனம் பெரு துணைதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அலவாட ஆடி உன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துளைக்கும் அடியே அடல் சூழ்ந்த வேள் நம்பி போர் துளிக்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மானுக்காடே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரவனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாடே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருவேணி திருந்துவார் கடியே முழுகீடு பூசிய புரிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மானுக்காடே மன்னிய சிவரை நாவல் நின்ற போர் புருஷன் அறிவளையமாணிக்கும் நேசனுக்கும் அடியே திருநவனுடன் ஆண்ட சிங்கனாகடியே திருநீல கண்டத்து பாடலாகடியே என்னவனமடியே அழைத்திட்ட சடையில் இசைஞானி காதலும் திருநாவலூர் அன்னவன பாதூர் நடிகையே துவப்பார் ஆரூரில் அம்மானுக்கே அன்னவன பாதூர் நடிகையே துவப்பார் ஆரூரில் அம்மானுக்கே சரி, இப்ப இந்த அடியார்களுக்கு கோபத்தை குறைக்கணும்னு சாமி இந்த பாடலை பாட சொன்னார்.
அப்போ ஒரு அடியாருடைய கோபத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? திருத்தொண்ட தொகை கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு கோபத்துல ஒரு நன்மை கிடைச்சிருக்கு நமக்கு. கோபப்பட வச்சது யாருன்னா சாமி தான். காரணம் இல்லாம காரியம் இல்லை. எது நடந்தாலும் அது சாமியோட உத்தரவுப்படிதான் நடக்கும். அதனால விரல் மீண்ட கோபப்பட வச்சதும் அவர் தான், சுந்தரரை பாட வச்சதும் அவர் தான். இன்னைக்கு இவங்களை பாட வைக்கிறதும் அவர் தான், நம்மளை கேட்க வைக்கிறதும் அவர் தான். அதான் அந்த பாடல சொல்றாருல, நீங்க ஆரூர் பெருமானுக்கு ஆளாகணுமா கேட்கிறாரு. யார் கேட்கறது? சுந்தரர் கேட்கிறாரு. ஆரூர் பெருமானுக்கு நீங்க ஆளாகணுமா? அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரேன்ட்டு. நீங்க திருவாரூர் பெருமான் இருக்காருல, தியாகராஜ பெருமான், அவருக்கு நீங்க அன்பராகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒன்னும் சிரமப்பட வேணாம், இந்த திருத்தொண்ட தொகையை ஓதுனா போதும், ஆரூர் பெருமானுக்கு நீங்க அன்பராயிடலாம் சொல்றாருல. அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவார். நீங்க ஆரூர் அம்மானுக்கு அன்பராகணும் அப்படின்னா தினசரி நீங்க திருத்தொண்ட தொகையை ஓதணும். அதுக்காக தான் நமக்கு சாமி திருத்தொண்ட தொகை கொடுத்துருக்காரு. தொகையிலிருந்து நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு வகை செய்திருக்காரு. தொகையில ஒரு வரி 2 வரியில பாடியிருப்பார். தில்லைவாள் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன், துள்ளியில கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், அப்படி ஒரு வரியில கொடுத்துருக்காருன்னா, நம்பியாண்டார் நம்பிகள் என்ன செய்யறாருன்னா ஒரு பாடல்ல கொடுக்குறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க, குயவனார் என்ன செஞ்சாரு, ஏற்பகை என்ன செஞ்சாரு, இளையான்குடி மாரநாயனார் என்ன செஞ்சாரு அப்படின்னு ஒரு பாடலை கொடுக்குறாரு. அதை நமக்கு சேக்கிலார் என்ன செய்யறாருன்னா விரித்து சொல்றாரு. அதுதான் தொகை, வகை, விரி. தொகை சுந்தரமூர்த்தி நாயனார், வகை நம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னது யாருன்னா சேக்கிலார். இந்த பாடல் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு பெரிய புராணம்ங்கிற ஒரு பெரிய காப்பியம் நமக்கு கிடைச்சிருக்காது. அடியார்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க நமக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்ம குருபூசையெல்லாம் கொண்டாட முடியாது. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு பதிகம் திருத்தொண்ட தொகை. தினமும் பாட வேண்டிய அற்புத பதிகம், தினமும் பாடணும். அப்பதான் நாயன்மார்களுடைய குருவருள் நமக்கு கிடைக்கும். நாங்க டீ பிரேக் கொடுத்துருவோமா? இப்படியே பல கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்கார். அப்ப திருப்புகழூர் போறார். திருப்புகழூர்ல போய் என்ன செய்யறாரு அப்படின்னா, செங்கற்கள் இருக்குல்ல, செங்கற்களை அடுக்கி வச்சார். அது மேல ஒரு வெண்பட்டு, வெள்ளையான ஒரு பட்டு துணியை விரிச்சு அதை அப்படியே பட்டுட்டார். காலையில எழுந்து பாக்குறாரு, அந்த செங்கல்லாம் தங்கமா மாறிடுச்சு, தங்க கட்டியா தங்க செங்கலா மாறிடுச்சு. ஒரே ஆச்சரியம். ஆனா அந்த இரவு தூங்கும் போது செங்கலா தானே இருக்குது, காலையில என்ன ஆயிடுச்சு, தங்க செங்கலா மாறிடுச்சு. அதான் புகழூர்ல தம்மையே புகழ்ந்து இச்சை பேசணும், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம். அந்த பாடல் செங்கற்களை தங்க கற்களாக, தங்க செங்கற்களாக மாற்றிய பதிகம். இதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்லணும்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பாடல்லாம் அற்புதங்கள், அற்புத பாடல்கள் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் 100 பதிகம் பாடியிருக்காரு, 1000 பாடல் பாடியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார். இப்ப நம்ம முக்கியமான அற்புத பதிகங்கள், அவர் செய்த அற்புதங்கள்ல உள்ள பதிகங்களை சொல்றோம். இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சு பாடணும் வீட்டுல. 10 பாட்டு. ஆமா, செங்கற்களை தங்கமா பாருங்க, பட்டு. ஆமா, தேவாரம் பாடுவோம். சரி. 7:34 தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் கருகிலா. யாரெல்லாம் நீங்க போய் புகழ்ந்து பேசினாலும் ஒன்றும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம புகழூர் பெருமான புகழ்ந்தீங்கன்னா செங்கற்களை தங்க கற்களாக மாற்றுவார் அப்படின்னு சொல்றாரு நம்ம நம்பி ஆரூரர். யாரை கொடுத்துருக்காரு
7 34. ஏழாவது பாடத்துல சுந்தரமூர்த்தி நாயுடு 7ஆம் நூலிலிருந்து 34வது பதிகம். பொய்மையானதை பாடாதே புகழூர் பாடும் புலவீர்கள் இன்மையே தரும் சோறும் கூரையும் எத்தள கிட கெடமுவா அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு அதுமையுறவில்லையே புகழூரை பாடும் உலகீர்கள் அடுக்கும் மேலமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் மையூர இல்லையே தேடி துடனே கற்று நல்லனே குற்றங்கள் கீழே பெரிய விருந்தே என்று பேசியும் கொடுப்பாரில்லை மூடி பூந்துள்ள புல் சீடம் புகழூர் பாடும் புலவீர்கள் அணியாய் அமருலகம் வாழ்வதற்கு யாரும் மையுறவில்லையே நரைகள் போந்து மெய்தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்திலும் கொடுப்பார் இல்லை குறைவெல்லேர் உடை புண்ணியன் புகழூரை பாடுவின் குறைவெல்லேருடை புண்ணியன் புகழூரை பாடுவின் புலவீர்கள் அரையனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே பஞ்சநெஞ்சனை மாசலக்கனை பாவியை வழக்கில்லையே பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பார் இல்லையே புன்சை செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் நெஞ்சில் நோயறுத்து உஞ்சு போவதற்கு நெஞ்சில் நோயறுத்து உஞ்சு போவதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே நலம் இல்லாதானை நல்லனே என்று நரைத்தமாந்தரை இளையனே குலம் இல்லாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரிலை குவம் எல்லாம் வெறிகமலும் பூம்புகழூரை பாடுமின் குலவீர்கள் அலமராது அமருலகம் தாழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே நோயனை நடம் தோழனே என்று நோயனை தடம் தோழனே என்று நொய்யமாந்தரை விழுமிய தாயென்றோ புலவோர்க்கு எல்லாம் என்று சாற்றிலும் கொடுப்பார் இல்லை ஓய் உணர்ந்து கண் குளியாதே எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள் ஆயம் இன்றி போய் அண்டம் வாழ்வதற்கு
யாரும் மையுறவு இல்லையே. எல் விழுந்த இடம் பார்க்கும் ஆயிலும் ஈக்கும் ஈகிலன் ஆயிலும் வல்லவே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பார் இல்லை. புல்லெல்லாம் சென்று சேரும் பூம்புகள் உரைப்பாடுவின் புலவீர்கள் அல்லல் பட்டு எழுந்தாது போவதற்கு யாரும் மையுறவு இல்லையே. கற்றிலானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே. கற்றிலானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே. முற்றிலாதானை உற்றனே என்று மொழியிலும் கொடுப்பாரில்லை. முத்தில் ஆந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுவின் குலவீர்கள் அத்தனாய் அமருலகம் வாழ்வதற்கு யாரும் மையுறவு இல்லையே. தையலார்க்கு ஓர் காமனே என்றும் சாலனல் வழக்கு உடையனே. சாலனல் வழக்கு உடையனே கை உலாவிய வேலனே என்று களரினும் கொடுப்பார் இல்லை. பொய்கை ஆவியில் மேதிமாய் புகழூரை பாடுவின் குலவீர்கள் ஐயனாய் அமருலகம் வாழ்வதற்கு யாரும் மையுறவு இல்லை. செடும் கமடம் போந்து புகழூரேவிய செல்வனை கரகம் பூம்பொழில் காவலாவுள் மலப்பதி அப்பன் சடையுங்கள் சிறுவன் கொன்றன் கூறன் பாடிய பாடல் பத்தி அரவணாடி சென்று சேர்வதற்கு யாரும் மையுறவில்லையே. அரவணாடி சென்று சேர்வதற்கு யாரும் மையுறவில்லையே. புகழூர்ல வாங்க வாங்க. புகழூர்ல செங்கற்களை தங்க கற்களாக மாற்றி கொடுத்தார் சாமி. இந்த பதிகம் தான் அந்த அற்புத பதிகம். இப்ப அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, குண்டையூர் கிளார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல மிகுந்த பற்று ஈடுபாடு கொண்டு நிறைய நிலக்கிழார், பெரும் நிலக்கிழாரெல்லாம் போடுறோம்ல, விவசாயம் பண்றது. அவர் தன்னோட விளைநிலத்துல விளையக்கூடிய அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லத்துக்கு கொடுப்பார். அதை வைத்து அந்தம்மா பறவை நாச்சியார் அடியார்களுக்கு தினசரி அன்னம்பாளிப்பு. ஏன்னா இப்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காருன்னா அவர் கூட எப்பவுமே ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்களுக்கு தினம் அன்னம்பாளி கொடுக்கணும். வெளியில இருந்து அவரை பார்க்க அடியார்கள் வருவாங்க, அன்னம்பாளி கொடுக்கணும். இப்படி அவர் கொண்டு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல மழை இல்லாம போச்சு. அப்ப விவசாயமே இல்லை. அப்ப அவர் ரொம்ப மனம் வருகிறார். இப்படி நம்ம கொண்டு போய் நெல் கொடுக்க முடியலையே, பறவை நாச்சியாருக்கு சுந்தரமூர்த்தி கொடுக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு திருவாரூர் பெருமானை வேண்டின உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த குண்டையூருக்குள்ள அந்த குண்டையூர் முழுவதும் இரவுல நெல் மலைமலைகளாக கொண்டு குவிச்சிட்டாராம் சாமி. காலையில எழுந்து குண்டையூருக்குள்ளாரு பாக்குறாரு, எல்லா தெருவுலையும் நெல் மலையா குவிஞ்சு கிடக்கு. இந்த அற்புதத்தை சொல்றதுக்காக அவர் குண்டையூர்ல இருந்து வர்றாரு.
இவர் கடவுளை போய் திருவாரூர்ல சொல்லிட்டார், சாமி உனக்கு நெல்லெல்லாம் வந்து அங்க குண்டையூர்ல இருக்கு, அந்த குண்டையூர்ல நெல் மலைகளை போட்டிருக்கேன். அவரும் அந்த கனவுல சாமி சொன்னதுனால அவரும் வர்றாரு, இவர் வர்றாரு. இந்த அற்புதத்தை 2 பேரும் வந்து பாருங்க, நெல்லை வந்து மழையா பூச்சி போட்டுருக்காரு, அந்த வீதியெல்லாம் நெல்லா இருக்கு அப்படின்னு இவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரா, ஆளில எம்பெருமான் அவை அட்டி தரப்படி, நீ நெல் கொடுத்தது மட்டும் பத்தாது, இந்த நெல்லை நான் குண்டையூர்ல இருந்து எப்படி நான் திருவாரூருக்கு கொண்டு போறது, இப்ப மாதிரி வாகனமா இருக்கு கொண்டு போறதுக்கு. அம்மா உட்காருங்க உட்காருங்க. என்ன செஞ்சாரா, அந்த பதிகம் இருக்கு, நீல நினைந்தடியே உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. அவ யாருன்னா பறவை நாச்சியார், வாழ் போன்ற கண்களை உடைய பறவை நாச்சியார் வாடி வருந்தாமே அப்படின்னு. எதுக்காக வாடி வருந்தாங்க, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கறதுக்காக. மழை இல்லாம பயிர் விளைச்சல் இல்லாம வாடி வருந்திருக்கா, அதுதான் சொல்றாரு, வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான். திருக்கோழிலின்னு பேர் அந்த ஊருக்கு. கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன். அது மலைமலையா அந்த குண்டையூர் முழுவதும் குமிஞ்சு கிடக்கு. இவர் சொல்றாரு, குண்டையூர் சில நெல் பெற்றேன், அந்த நெல்லை ஆளில எம்பெருமான் அவை அட்டி தரப்படி, இந்த நெல்லெல்லாம் எனக்கு கொண்டு போக முடியாது, இதை கொண்டு வந்து திருவாரூர்ல சேர்த்துரு அப்படின்னு உத்தரவு போட்டார். உடனே சாமி என்ன செஞ்சாரா, இரவோடு இரவாக பூதகணங்களை விட்டு அந்த குண்டையூர்ல இருக்க நெல்லுகளை எல்லாம் திருவாரூர்ல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இந்த அம்மா பறவை நாச்சியார் அதிகாலையில இருந்து கதவை திறந்து பார்த்தா பூரா நெல்லு மலையெல்லாம் எங்க குண்டையூர்ல இருந்து திருவாரூருக்கு வந்துச்சு. பார்த்துட்டு இந்த அம்மா ஒரே ஆச்சரியம். இப்ப என்ன பண்றது, நெல்லெல்லாம் அவரவரோட இல்லத்து முன்னாடி இருக்க நெல்லுகளை அவங்கவுங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி இந்த அம்மா பறையை வச்சு சொல்லிடுச்சான் பறவை நாச்சியார். அவங்கவுங்க வீட்டு முன்னாடி இருக்க நெல்லை அவங்கவுங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி எடுத்துக்கிட்டாங்களாம். அது ஒரு அற்புத பதிகம், நீல நினைந்தடியே. நம்ம எடுத்துக்கோங்க. 7:20 அதிகம் 7 ஏழாம் திருமுறை 20ஆம் பாடல் நீல நினைந்தடியே. திருக்கோளிலில் அந்நிய பாடல். நீல நினைந்தடியே உமை நித்தலும் கைதொழுவே வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியும் பெருமாள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமாள் அவை அட்டி தரப்பணியே கண்டவரும் துணலாம் உமை நங்கையோ பங்குடையாய் நின்றவர் தம்புரமும் தெரி செய்தயம் வேதியனே பின்திரை நீர்மகள் திருக்கோழிலியம் பெருமாள் அண்டமதாயவனே அவை அட்டிதர பணியே பாரிவோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் நாதமெல்லாம் வருத்தம் அது நீயும் அறிந்தே கோவில் கோழி கூடை சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆகிய அற்புதமே அவை அட்டித்தர படியே சொல்லுவதன் முனை நான் கொண்டை வாயுமை நங்கையை நீ உள்கினை கையால் ஒரு பூச செய்தார் உடரோ கொள்ளை வரம் புறவு குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அள்ள கலைந்தடியே கவை அட்டித்தர பணியே முல்லை முருகை ஒரு கண்ணுடை முக்கனவே பல்லைய வெண்கலையில் பழி குண்டுடை பாசுவதா கொள்ளை வரம் புறது திருக்கோழிலியம் பெருமாள் அள்ள கலைந்தடியே கவை அட்டித்தர பணியே குரமரும் குழையாள் உமை நங்கையோ தங்க
எம்மது நீயும் அறிந்தே உறவமரும் கொடி சூர்குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அறவமதை தவறே அவை அட்டிதர பணியே எம்பெருமானுமையே நினைந்தே துவன் எப்பொழுதும் பம்பவரும் குழலோடு பாதம் அமர்ந்தவனே செம்பொனி மாளிகை சூழ் திருக்கோளில் எம்பெருமான் அன்பதுமாய் அடியே தவை அட்டிதர பணியே அரக்கன் முடி கரங்கள் அடத்திட்டயம் ஆதிப்பிதான் பறக்கும் மரவனுடாய் பறவை அவள் வாடுகின்றார் சுரத்தினங்கள் கூறி கொண்டிருந்த யோசிடனில் பெற்றேன் இரக்கமதாய் அடியே தவை அட்டிதர பணியே அண்டயமான் பிரமன் பறந்தும் கிடந்தும் அயர்ந்தும் கண்டிலராய் அவர்கள் களை தாழ்ந்தலினாய செந்திரை நீர்வயல் சூழ் திருக்கோளில் எம்பெருமான் அந்தமதாயவனே அவை அட்டிதர பணியே ரெண்டு பெரிய ஊதுவார்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அற்புதமா இன்னிசை பன்னிசையோட பாடுறதுக்கு ரெண்டு ஊதுவார்கள் நம்மகிட்ட பரவாயில்ல. முனையிடுவார் உருவாக்கி வச்சுக்கிட்டார் பாடுறதுக்கு ஆள் வேணும்னு. எவ்வளோ பலம் போடணும் பிடிச்சிட்டோம். இப்ப இந்த பாடல்ல குண்டையூர் பிரானுக்கு செய்த அற்புதம், ஒருத்தருக்கு மட்டும் சாமி அற்புதம் செய்யாம அவங்கள சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் செய்வார். இப்ப அந்த நெல்லு திருவாரூருக்கு வந்துச்சு, பறவை நாச்சியாருக்கு வந்துச்சு. பறவை நாச்சியார் ஊர் முழுவதும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அல்லல் கலைந்துலகில் அந்த பாடல்ல பதிகத்தோட பலன் சொல்றாங்க. அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகு ஆள்பவரே. இந்த பதிகத்தை நீங்க தினசரி ஊர்னா அல்லெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வானுலகத்துல இடம் உண்டு, தேவர் பதவி கிடைக்கும்னு சொல்றாரு. இந்திர பதவி பதிக பலன் சொல்லியிருக்காரு. பல தலங்களையும் தரிசித்து எங்க போறாருன்னா பாண்டி கொடுமுடிங்கிற தலத்துக்கு போறாரு. பாண்டி கொடுமுடி தேவார பாண்டி 14 தலங்கள்ல ஒன்று. நமக்கு பாண்டி நாட்டுல 14 தலங்கள் உண்டு, தேவார பாடல் விட்ட தலங்கள். அங்க பாண்டி கொடுமுடி அந்த தலத்தோட போய் அங்க பஞ்சாக்கர திருப்பதிகம் பாடுறாரு. பஞ்சாக்கரம் தான் நமக்கு முக்கியம். பஞ்சாக்கரம்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லுங்க. பஞ்சாக்கரம்னா 5 எழுத்து. 5 எழுத்து நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி அப்படின்னு நமக்கு 5 வகையான பஞ்சாக்கரத்தை சொல்லியிருக்காங்க பெரியவங்க. முதல்ல தூள பஞ்சாக்கரம் சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய தூள பஞ்சாக்கரம் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு மாணிக்கவாசர் கொடுத்துட்டாரு. நமச்சிவாய வாழ்க. அடுத்து ஒரு பாட்டுல சொல்லுவார், நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம்ம எனக்கு. அது சூக்கு
பஞ்சாக்கம். அது கொஞ்சம் இந்த நமச்சிவாய ஓதி ஓதி கொஞ்சம் பக்குவம் பெற்று சிவாய நம்ம வந்துடுவாங்க. சிவாய நம்ம சொல்லி சொல்லி சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம்னு சிவைய சிவ. அது இருதலை மாணிக்கம். இந்த பக்கமும் சிவம் வரும், அந்த பக்கமும் சிவம் வரும், நடுவில் யாவம். அந்த யா வந்து ஆன்மா, சி சிவம், வா வந்து அருட்சக்தி. இதெல்லாம் நம்ம பஞ்சாக்கரத்தில் புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதிசூக்கும பஞ்சாக்கரம், அதுக்கடுத்து வந்து காரண பஞ்சாக்கரம் சொல்றாங்க. அதுல வந்து சி வ ரெண்டு தான் இருக்கும் சிவ. அப்புறம் அதுவும் போய் சி மட்டும் வரும் மகா காரண பஞ்சாக்கரம். இப்படி பஞ்சாக்கரத்துல நமக்கு 5 வகை கொடுக்குறாங்க. அதுல நம்ம 4 பெருமக்களுமே பஞ்சாக்கர திருப்பதிகங்கள் பாடியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தினசரி ஓத வேண்டிய அற்புத பதிகங்கள்ல நமக்கு ஞான சம்பந்தர் மட்டும் 2 பதியம் கொடுத்துருப்பார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சு அகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த புற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுக்குமே. 2 பதியங்கள் நமக்கு ஞான சம்பந்தர் கொடுக்குறாரு. நாவுக்கரசர் சொற்றுணை வேதியன் சோதி வாழவன் கொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை குட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு நமக்கு நாவுக்கரசர் கொடுக்குறாரு. சுந்தரமூர்த்தி ராயனார் வந்து நமக்கு மற்று பற்று எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். வேற எந்த பற்றும் எனக்கு கிடையாது. நமக்கெல்லாம் நிறைய பற்று இருக்குல்ல, ஏதாச்சும் நம்மளை விட்டுருக்காங்கன்னா விடலை. அவங்களுக்கு எந்த பற்றுமே இல்லை, இறைவன் மேல மட்டும்தான் பற்று. அதான் சொல்றாரு, மற்ற பற்று எனக்கு இன்றி வீண் திருப்பாதமே மனம். உன்னோட பாதத்துல மட்டும்தான் என்னோட பற்று எல்லாம் இருக்கு, வேற எது மேலேயும் கிடையாது. பெற்றனும் பிறந்தேன், எங்க இருந்து வந்தேன், கைலாயத்துல இருந்து வந்து பிறக்க வச்சுட்டேன். பெற்றனும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். இனி பிறக்காத தன்மைய கொடுத்துட்டேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்ப அதனாலலாம் மறந்து நினைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க ஒருபோதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்கிறேன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன்னு வாழ்ந்தவங்க. அப்ப எதுக்காக சொல்றாங்கன்னா நமக்காக தான் சொல்றாங்க. நாம தான் இந்த ஆன்மா எப்பேற்பட்டதுன்னா சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். நம்ம சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது, இந்த ஆன்மா வந்து எப்பேற்பட்டது, எதை சார்ந்தோ அந்த வண்ணமாக இருக்கும். அடியார் கூட்டத்தில் இருக்கும்போது அடியார் கூட்டத்தோட அந்த எண்ணத்தோடு இருக்கும். வீட்டுக்கு போயிட்டோன்னே அந்த அந்த இதை சார்ந்து இருக்கும். எதை சார்ந்தோ அந்த வண்ணம். அதனாலதான் அடியார் கூட்டத்தோட இருக்க சொல்றது. அதனாலதான் அவர் சொல்றாரு, பெற்றலும் பிறந்தேன் நீ பிறவாத தன்மை வந்து எழுதினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூர் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாய். அந்த நாக்கை வந்து என்ன செய்யணுமா, பழக்கணுமா. செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரும்போது நமச்சிவாய, எழுந்திருக்கும்போது நமச்சிவாய. அதுக்காக இந்த அம்மா வந்து நம்மளை எந்த வேலையும் செய்யாம இப்ப நமக்கு கடமையெல்லாம் இருக்கு, இந்த அம்மா வாட்டுக்கு நமச்சிவாய சொல்லிட்டே இருக்கு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அந்த கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு உள்ள ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிங்களா, மனம் என்ன செய்யும், வேற எங்கேயாவது முகம் செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த டிவியை பாரு, இந்த யூடியூப்பை பாரு, அதை பாரு. அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நமச்சிவாயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா உங்களுக்கு வேலையும் ஆகும், புண்ணியமும் கிடைக்கும். ஒரே கல்ல உங்களுக்கு 2 மாகா. அதுதான் சொல்றாரு, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. நாக்க வந்து அப்படி இப்போ நம்ம பேசும்போது நமச்சிவாய, எந்திரிக்கும் போது நமச்சிவாய வாங்க, நமச்சிவாய வாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, வாங்க சிவாய நம்ம வாங்க நமச்சிவாய அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படி பேச்சலாம் சொல்லி சொல்லி இந்த நாக்கை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு காட்டிய நெறி வழி. இப்போ வந்து நம்ம நமச்சிவாய திருப்பதிகம், பஞ்சாக்கர திருப்பதிகம், களம்பஞ்சிரம் போட்டுக்கோங்க. இதில் போட்டிங்கன்னா 7ஆம் திருவரை களம்பஞ்சிரம் போட்டுக்கோங்க. எடுத்துக்கோங்க. மற்ற பற்று எனக்கு தானேங்கம்மா.
48வது பதிவு. 7 இல் 48. பெற்றடும் தீரஞ்சே கற்றவர் தொழுதே பாடி கொடுமுடி நற்றவா முன்னைவான் சொல்லும் நாடவர் சிவாயவே மடியே துமாரி ரதிட்ட நான் மறந்திட்ட நான் கெட்ட நான் இவை என்றலா கருதேன் கிள உடல் காவிரி வட்டவாதிகை கொண்டீர் தொழுதேத்து பாடி கொடுமுடி நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே போகும் நாள் உணர் அழிக்கும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடைமே தாழும் நாள் இவை எந்தலா கருவேன் நில உணல் காவிரி பாபுதன் புகழ் வந்தி பரஜோதி பாடி கொடுமுடி தவளா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நாம சிவாயவே எல்லையில் புகழ் எம்பிரான் என்னை தம்பிரான் என் பொன்மாமணி கல்லை முந்தி வளம் பொழிந்தி பாய்கரை நல்லவ தொழுதேத்தும் சீரையூரில் பாடி கொடுமுடி பல்லவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நாம சிவாயவே ஏனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சடி தொண்டனே கருணை கடிக்கின்றது பஞ்சின் வெள்ளடி பாவை மாகுடை காடும் பாடி கொடுமுடி கஞ்சனி கண்டனால் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே எழுவானிடம் திங்கள் சூடினை கூடி தோழினே ஆடு பாம்பரை கசைந்த அழகே அந்த காவிரி பாடுகன் புகழ் வந்திலே ஜோதி பாடி கொடுமுடி சேடனே உரை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே திரும்பியும் மலர்பாதமே கொடுமுடி திரும்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே பொன்னே கடையாதிரி இயல சிலை போலினார் சம்புழா
மூழ்கி நம்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் சாரணம் தந்தையும் தம்பிரான் ஆயிர கோடி தேவன் விரட்டி காரணம் பிரமன் கொடுங்க ஊரில் காட்டி கொடுமோடி காரணா உனை நான் வரக்கிலும் சொல்லும் சிவாயவே கோடிய பிறை சூடியை கரையோடு பாடி கொடுமோடி பெரிய பெருமானை அனுலாவதி மற்றரை ஒன்றை தாரணை படப்பாம்பரை நானனை தொண்டன் ஓரன் சொல்லிலை சொல்லுவார்த்தில்லை துன்பமே நானனை தொண்டன் ஓரன் சொல்லிலை சொல்லுவார்த்தில்லை துன்பமே திருப்பதிகம். ஆனனை தொண்டன் மூரன் சொல்லிவை சொல்லுவாருக்கு இல்லை துன்பமே. இந்த பதிகத்தை நீங்க தினசரி ஓதுனா உங்களுக்கு துன்பமே இல்லைன்றது நம்பியாரூர் பெருமானுடைய வாக்கு.